உங்களுக்கான ஹெல்ப் லைனு, டிசிப்ளின் எல்லாமே பேசினாங்க. நம்ம சமூக நலன்துறை சார்பாக நிறைய சட்டங்கள் இருக்குது. அது திட்டங்கள் முழுக்க முழுக்க பெண் குழந்தைகள், பெண்கள், முதியோர்களுக்காக இருக்குது. இது என்ன அப்படின்னா, இது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இல்லை நம்மளோட உறவினர்கள் இல்லை நம்ம சொந்தக்காரங்களுக்கு இது பயன்படும். அதுக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம். முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் திட்டம். ஒரு தாய் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தையோ இல்லை 2 பெண் குழந்தையோ பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு, அது எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். என்னன்னா அந்த முதல் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அதோட 3 வயசுக்குள்ள குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 2வது குழந்தைக்கு 3 வயசுக்குள்ள அவங்க குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு பதிவு பண்ணி வைக்கலாம். இதுல என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையா இருந்தா 50,000, 2 பெண் குழந்தைகளா இருந்தா இந்த குழந்தைக்கு 25,000, அந்த குழந்தைக்கு 25,000 பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. அந்த குழந்தைக்கு 18 வயது பூர்த்தி அடைந்தோன்னா அவங்களோட மேற்படிப்புக்கோ இல்லை அவங்களோட திருமண உதவிக்கோ அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்டோட கொடுக்குறாங்க அரசாங்கம். இந்த மாதிரி திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, குழந்தை திருமணம் பிடிக்கிற ஆஃபீஸு. சின்ன வயசுல கல்யாணம் பண்ற பிள்ளைங்களா பிடிக்கிற ஆஃபீஸ்ன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் முதியோர்களுக்கு குழந்தை திருமணம் சொல்கிறோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம மாவட்டம் ரொம்ப மிக குறுகிய மாவட்டம். ஆனால் தமிழ்நாட்டிலே அதிக குழந்தை திருமணம் நடக்கக்கூடிய மாவட்டமும் நம்ம மாவட்டம் தான். அந்த மாதிரி 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே தகவல் சொல்லலாம். மேம் சொன்னாங்க இல்லையா 10, 9, 8 இந்த ஹெல்ப்லைனுக்கு குழந்தை திருமணம் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு எந்த ஒரு 0 to 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு மறுவாழ்வு பணிகள் தேவைணும், இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் பாதுகாப்பு தேவை, இல்லை பராமரிப்பு தேவை, எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுமை பெண் திட்டம் தராங்க. நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எய்டட் ஸ்கூல்லையோ இல்லை அரசு பள்ளியிலையோ படித்த பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை ஆண் குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்க ஹையர் ஸ்டடீஸ் எங்கே வேணாலும் தமிழ்நாட்டில் படிக்கலாம், என்ன படிப்பு வேணாலும் படிக்கலாம். அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கிறாங்க. இந்த மாதிரி திட்டம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வகையான திருமண உதவி திட்டம் போயிட்டுருக்கு. ஏன்னா மூவாலூர் ராமாமிர்தா அவர்களை திருமண உதவி திட்டத்தை எடுத்துட்டு தான் புதுமை பெண்ணும் தமிழ் புதன்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களின் கலப்பு திருமண திட்டம். இதில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒரு உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி 2